ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ஏன் இம்பார்ட்டண்ட் ஒரு டிசைனுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து நான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், யூஐ டிசைனராக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய முதல் பிரின்சிபல், இதை நான் கண்டிப்பாக பண்ணணும்ப்பா இந்த டிசைன் பண்ணுறப்போ அப்படின்னா அது என்ன பிரின்சிபல் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஏன்னா ஒரு டிசைன் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் டிசைன்லேருந்து கடைசி ஸ்க்ரீன் வரைக்குமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு கோர் மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக வந்து அந்த சொல்யூஷனை கிராஃப்ட் பண்ண முடியும். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் 10 பேஜ் எனக்கு தோணுச்சு, நான் இப்போ ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன், அடுத்த 10 பேஜ் நான் ஒரு மாதிரி பண்ணுவேன், அடுத்தடுத்து நான் வந்து நீங்கள் இந்த டாஸ்க் வேற மாதிரி போவோம், அந்த டாஸ்க் வேற மாதிரி போவோம், இங்கே வந்து நான் ஒரு அப்ரோச் எடுத்திருக்கேன், அங்கே ஒரு அப்ரோச் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணணும்னா கன்சிஸ்டண்டா ஒரே விஷயத்த ஒழுங்கா பண்றது மூலியமா மட்டும்தான் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டெலிவர் பண்ண முடியும். நம்ம வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏன் நம்ம எடுத்துக்கணும்னா, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்விக்கி இருக்கு. ஸ்விக்கியில் வந்து கஸ்டமர் ஃபேஸிங் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த 2 அப்ளிகேஷன் மாதிரி மேபி ஸ்விக்கி இன்டர்னல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்கலாம். அப்போ ஸ்விக்கி வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நான் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸோட அப்ளிகேஷனை ஒரு மாதிரி டிசைனும், யூசர் ஃபேஸிங் வந்து நான் ஒரு மாதிரியான ஒரு டிசைனும் நான் வந்து பண்ணுறேன். அந்த யூசர் ஃபேஸிங்லேயே வந்து இன்ஸ்டாமார்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து யூஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோம் பேட்டர்னில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். நார்மல் ஃபுட் ஆர்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரஞ்சு ப்ளஸ் ஒயிட் பேஸ்ட் தீம்ல வந்து இருக்கும். நீங்கள் அது இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் நான் நாளைக்கு புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து கன்சிஸ்டன்சி பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இட்ஸ் அ பேட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் இன்ஃபர்மேஷன். ஒரு ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இடத்துக்கு இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே ஆப்புக்குள்ள அப்படின்னா இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து ஏன் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கணும்னா, முதல் ஸ்க்ரீன்ல இருந்து யூசருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ கடைசி ஸ்க்ரீன் வரைக்கும் அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்பராக கொண்டு போகிறது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் மட்டும்தான் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும். நான் இடத்துக்கு இடம் மாற்றுவேன், டாஸ்க்கு டாஸ்க் நான் மாற்றுவேன், இந்த ஃப்ளோக்கு வேற மாதிரி பண்ணுவேன், அந்த ஃப்ளோக்கு வேற மாதிரி பண்ணுவேன், இது அதுதானே இது இதுதானே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அங்கேயே வந்து என்ன ஆகும்னா டைவர்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அப்போ டைவர்ஷனை கட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் என்னன்னா கன்சிஸ்டன்ஸா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அதை பண்ணுறது மூலயமா மட்டும்தான் டைவர்ஷன் வந்து நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வித் ப்ராக்டிக்கல் எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வரோம்னா, டிசைனில் மட்டும்தான் கன்சிஸ்டன்சி இருக்கானா கிடையாது, பிஹேவியர்லையும் கன்சிஸ்டன்சி இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு லாகின் பேஜ் எடுத்துக்கோங்களேன். லாகின் பேஜில் சைன் இன் சைன் அப் பட்டன் இருக்கும், ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு லாகின் பேஜ் பண்ணுறேன், வெறும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதை வச்சுட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டே அந்த பேஜில் இல்லை அப்படின்னா இது வந்து கன்சிஸ்டண்டான டிசைன் கிடையாது. அப்போ நாளைக்கு ஒரு யூசர் இருக்கான், அவனுக்கு பாஸ்வேர்ட் மறந்துச்சு, அப்ளிகேஷனுக்குள்ளேயே போக முடியல, அப்போ பாஸ்வேர்டு எப்படி மாற்றுவான்? ஸோ அப்போ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே இருந்தால் மட்டும்தான் அந்த யூசரால் ப்ராப்பராக வந்து அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது டிசைன்லேயும் வந்து தேவை, பிஹேவியர்லையும் தேவை. இப்போ ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம், ஃபர்கட் பாஸ்வேர்ட் பட்டனை காணோம் அப்படின்னா அந்த யூசர் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பான் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோமா. அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி மூலயமா என்ன இன்னொரு பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும்னா, யூசர் வந்து திங்கிங் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஏன்னா சரி எப்படியும் இந்த அப்ளிகேஷன்ல வந்து நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், லாகின் பேஜ்ல போனா எப்படியும் ஒரு ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, அங்க போய் நான் பாஸ்வேர்ட் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி தராமலே அந்த யூசர் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த பேட்டர்ன் அவன் பார்த்துட்டான்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த வந்து எசிடேட் பண்ணாம பண்ணிட்டு போயிடுவான். ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து அவன் மெயில் என்டர் பண்ணி அதுல வெதர் ரீசெட் வித் ஓடிபி ஆர் சம்திங் வாட் எவர் டிபெண்ட்ஸ். ஆனா இதை நான் பண்ணாம ஃபர்கட் பாஸ்வேர்ட் பட்டனை தூக்கிட்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல வச்சிடுறேன், இல்ல ஃபர்கட் பாஸ்வேர்ட் பட்டனே நான் வைக்கல அப்படின்னா
அப்போ அங்க என்ன நடக்கும்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகி இது என்னடா இது காமனான ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அலைன் ஆகாது. அந்த யூசருக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமோ அதோட அது அலைன் ஆகாம அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா தேட ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம எப்படி அப்போ ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்றது, இப்போ அக்கௌண்ட் எப்படி நம்ம ரிகவர் பண்றது, இல்லை நம்ம சரி ஓகே நம்ம பழைய பாஸ்வேர்ட் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூசர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வேற டிஃப்ரெண்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பான். எதனால இந்த இன்கன்சிஸ்டன்டான ஒரு சின்ன விஷயம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் வைக்க மறந்தனால ஒரு சின்ன விஷயம். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சின்றது ஏன் முக்கியம்னா எல்லா அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்றப்போ ஒரு மசில் மெமரி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பில்ட் ஆயிரும். அந்த மசில் மெமரி வந்து மாத்துறது மூலியமா என்ன நடக்கும்னா கண்டிப்பா வந்து ஃபோர்ஸ்டு ரீலேர்னிங்னு சொல்லுவோம். திரும்பி முதல்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஃபோர்ஸ்டு ரீலேர்னிங் நடந்தா என்ன நடக்கும், அதை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து ஓகே. பட் எல்லாராலையும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமானா கிடையாது. அப்போ சில பேர் டிஃபிகல்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ்டு ரீலேர்னிங்கை கம்மி பண்றது எப்போ பாசிபிள் ரொம்ப அதிகமாகும்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்டா வந்து பேஜஸையும் கன்சிஸ்டண்டான யூஐயும் சிமிலரான பேட்டர்ன்ஸையும் நம்மளோட அப்ளிகேஷன்ல நம்ம ஆஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா அப்ளை பண்றது மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பரா வந்து இந்த ஃப்ளோவை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியும். ஏன் இதை நம்ம பண்றோம் அப்படின்னா இது வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு மெயின் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி வேற வீடியோல பார்த்துருப்போம். அந்த லாகின் வித் கூகுள் இல்ல சைன் வித் கூகுள் அப்படின்ற பட்டன் இருக்கு. அந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டா கூட அடுத்தது எந்த இடத்துல நீங்க அந்த பட்டன் பார்த்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவீங்கன்னா இமெயில் ஆர் பாஸ்வேர்டு வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்ததுனால நீங்க அதை ப்ரிஃபர் பண்ணாம இந்த லாகின் வித் கூகுள் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வேலை செய்யும், இது இப்படி வேலை செஞ்சா நம்ம உங்க டேட்டா எப்படி இருக்க போகுது, உங்க லாகின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது, சிம்பிளிஃபைடா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அன்செக்யூரா ஃபீல் ஆக மாட்டீங்க, இது என்ன பிரச்சனையாகும் யோசிக்க மாட்டீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த வெப்சைட்டா இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணி அதுல பிரச்சனை வராதுன்னு நினைச்சு நீங்க லாகின் பண்ணுவீங்க. ஸோ அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது இங்க என்னவா நடக்குதுன்னா கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து ஒரு டிசைனுக்குள்ள இருக்கு. இது எப்பவும் போல நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பல்பை போயிட்டு ஆன் பண்றோம். பல்பு ஆன் பண்ண லைட் எரியாம பல்புல வந்து தண்ணி ஊத்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடையாது. சரிங்களா? அப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயம் இப்படிதான் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயம் அப்படிதான் ஆக்ட் ஆக வைக்கணும். இப்போ ஒரு இன்ஜினியரா அந்த பல்பை சுவிட்ச் போட்டா லைட் எரிய வைக்கணுங்கிறது ஒரு இன்ஜினியரிங்னா அந்த பல்பை அப்படி கரெக்டா இன்ஜினியரிங் பண்ணணும். அதுதான் அந்த இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிள். ஆனா இதே வந்து அந்த தண்ணி வர மாதிரி அந்த இன்ஜினியர் தப்பா பண்ணிட்டானா அது இந்த இன்ஜினியரோட ஒரு மிஸ்டேக். ஸோ அப்ப ஆஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா ஒரு ஒரு பேட்டர்ன் இந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை கரெக்டா வந்து இதை பண்ணா இது நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கிராஃப்ட் பண்றதுதான் வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட மெயின் டிசைனரோட மெயின் ஒர்க். அது ஏன் இந்த கன்சிஸ்டன்சி மேட்டர்னா சுவிட்ச் போட்டா லைட் எரியும் உலகத்துல இருக்க எல்லாருமே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க போயிட்டு பிரான்ஸ்ல ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு சுவிட்சை வந்து ஆன் பண்ணீங்கன்னா சுவிட்ச் இப்படி பண்ணா ஆன் ஆகும், ஓகே லைட் எரியுதா இல்லையா நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பேட்டர்னையோ ஒரு பிஹேவியரோ நம்ம வந்து அடாப்ட் பண்ணி அதை வச்சு ஒரு யூஐ டெலிவரி பண்றோம் அப்படின்னா அந்த லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ஈஸி டு அடாப்டா இருக்கும். அது மூலயமா என்ன நடக்கும்னா நீங்க வந்து புதுசா சொல்லி தர தேவையில்ல, டைம் சேவ் ஆகும், திங்கிங் சேவ் ஆகும். இதனால யூசருக்கு வந்து மற்ற விஷயத்த வந்து லேர்ன் பண்றதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அவனால அந்த ஆப்பை வந்து இன்னும் பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரியே பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் பத்தி தான் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா பழைய வீடியோல வந்து அந்த ரீல்ஸ் வந்து கீழே இருந்து மேலே தள்ளலாம் ஸ்வைப்பு ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன்ஸ் வந்து ரீல்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் தான் வந்து டிக்டாக் வந்து நம்ம ஆளுங்க தூக்கி ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாத்துலயும் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி எல்லாமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி கீழே தான் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இதை தான் வந்து நம்ம பிரெயின் வந்து இதெல்லாம் கன்சியூம் பண்றப்போ வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபைடா அதுக்கு வந்து ஃபீல் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி அதை வந்து புரிஞ்சு வச்சிருக்கனால இதுதானே எனக்கு தான் தெரியுது கீழே இருந்து மேலத்தெல்லாம் அடுத்த ரீல் வரப்போகுது அப்படின்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதே வந்து இன்கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா கன்ஃபியூஷன் தான் கொடுக்கும். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி இங்க சேவ் பட்டன் இருக்கு, இது ரொம்ப ரொம்ப காமன். நம்ம ஆப்னாலே என்ன பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன் பட்டன்ஸ் வந்து பாட்டம்ல வச்சிருப்பாங்க. இப்போ நான் சம்மந்தமே நம்ம தூக்கிட்டு போயிட்டு ரைட் டாப்ல ஒரு இடத்துல வச்சுட்டு இதை கொடுங்க சேவ்னு கொடுங்க அப்படின்னா என்னது இது சேவ் சம்மந்தமே எல்லாம் மேல இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன்.
இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். இப்போ அந்த டிசைன் பண்றவருக்கு வந்து மேபி மனசுல தோணி இருக்கலாம், சரி மேல வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்கு சரி மேல வைப்போம் அப்படின்னா, டிசைனருக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகலாம், ஆனா அது யூசருக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றக்கூடிய ஒரு ஃபேக்டரா கூட இருக்கலாம். இப்போ ஏன் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசைன்லயும் சரி, யூஎக்ஸ் நம்ம ஜேர்னி பில்ட் பண்றோம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி பில்ட் பண்றோம், அதுலயுமே சரி சேம் ஆக்ஷன் சேம் ஸ்டைல் சேம் பிஹேவியர் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லித்தரோம். இப்போ ஒரு ஸ்விக்கி ஆப் இருக்குன்னா, ஸ்விக்கி ஆப்ல வந்து கன்ஃபார்ம் கேன்சல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குன்னா, ஸ்விக்கியில வந்து இன்ஸ்டாமார்ட்லயும் அதே மீனிங்ல சேம் ஆக்ஷன் சேம் ரிசல்ட்டை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்விக்கி ஃபுட் ஆர்டரிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சேம் ஆக்ஷன் சேம் ஸ்டைல் சேம் பிஹேவியர் தான் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்க போயிட்டு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைலிங்ல கன்ஃபார்ம் கேன்சலை வச்சுட்டு, ஸ்விக்கியோட ஃபுட் ஆர்டரிங்ல வேற மாதிரி கன்ஃபார்ம் கேன்சலை வச்சுட்டு, இது இப்படிதான் பிஹேவ் ஆகணும் அது அப்படிதான் பிஹேவ் ஆகணும் சொல்லி ரெண்டுத்துக்கும் வேற வேற எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுத்துட்டு வேற வேற மீனிங்கை கொடுத்துட்டு ஒரே ஆப்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, அங்க வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் கிரியேட் ஆகுமே தவிர அவனுக்கு வந்து என்ன இருக்காங்க கிளாரிட்டியே இருக்காது. ஸோ அப்போ அந்த இது எல்லாமே எங்க கொண்டு போய் லீட் பண்ணுதுன்னா, இதை நான் பண்றது மூலியமா என்ன நடக்குது, இதனால பிரச்சனை நடக்குதா, இல்ல கரெக்டா தான் பண்றோமா, இந்த டிசிஷன் மேக்கிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு பின்னாடி தான் இருக்கு. நீங்க கிளியரா வந்து அந்த பேஜை கரெக்டா டிசைன் பண்ணாம, கார்ட் வரைக்கும் ஷாப்பிங் பேஜ் நான் சூப்பரா டிசைன் பண்ணிட்டு, செக் அவுட் பேஜை வந்து நான் வந்து கொஞ்சம் மாத்தி பேட்டர்னைஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், மேல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து நீங்க உங்களோட ஆர்டர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறீங்க, உங்களோட டெலிவரி அட்ரஸ், உங்க நேமு, கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் கீழே வந்து பேமெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்றீங்க, லாஸ்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணி பே பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், சம்மந்தமே இல்லாம ரிவர்ஸ் பண்றேன். கன்ஃபார்ம் பட்டன் தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டு, கன்ஃபார்ம் பட்டனுக்கு கீழே என்ன பண்றேன், பேமெண்ட் ஆப்ஷன் வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து உங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்றேன். இது வந்து பேட்டர்னாவே வந்து உங்களுக்கு அன்யூஷுவலா ஃபீல் ஆகும். ஆனா இப்ப இந்த டிசைனர் என்ன நினைக்கிறான், செக் அவுட் பட்டன் வந்து மேல வச்சோம்னா நல்ல யூசருக்கு பர்ஃபெக்டா தெரியும், அப்போ இதுக்குள்ள வந்து அவன் வந்து செக் அவுட் நேரா செக் அவுட் கொடுக்குறான், வெளில போயிட்டே இருக்கானா, அந்த மொமெண்ட்ல அந்த ஆக்ஷன் இருக்குது, பட்டன் மேல வச்சா கரெக்டா டிசைனர் தோணுது. ஆனா அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்னா, கம்ப்ளீட்டா வந்து யூசர் என்ன இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானோ அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இது வந்து இட்ஸ் வெதர் ட்ரஸ்டபுளா இருக்கா இல்லையா. என்னது இது, நான் என் டீட்டெயில்ஸ் என்ட்ரியே பண்ணல, ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பே பண்ண சொல்றாங்களே, வெதர் இந்த காசை வாங்குறதுக்கு தான் ஒருவேளை இந்த ஆப்பே பண்ணியிருக்காங்களா, நான் காசு கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி அந்த இடத்துல ட்ரஸ்ட்டும் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு யூனிவர்சல் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஸ்விட்ச் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து இந்த யூனிவர்சல் எக்ஸாம்பிள் கன்சிஸ்டன்சி என்னன்னா, உலகத்துல எங்க போனாலும் ரெட் போட்டா நிக்கணும், கிரீன் போட்டா போகணும் அப்படிங்கிறது டிராபிக் சிக்னல் வந்து உலகத்துல எங்க போனாலும் இப்படிதான் இருக்கும். நான் பிரான்ஸுக்கு போயிட்டேன், நான் ஜப்பானுக்கு போயிட்டேன், இங்க டிராபிக் சிக்னல் வேற மாதிரி இருக்குமானா அங்க வேற மாதிரி இருக்காது. அப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நம்ம தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணி ஒரு நல்ல டிசைனை வந்து பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தான் வந்து நம்ம வந்து டிசைன்ல வந்து கொண்டு வரணும். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம ஏன் இது ரொம்ப குரூஷியலா இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு தடவை வந்து அதை ஒரு யூசர் புரிஞ்சுக்கிட்டான் ஆல்ரெடி, அது திரும்ப திரும்ப நீங்க வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து இது இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்காம அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சு உங்களால டிராவல் பண்ணி கொண்டு வர முடியும். அது எப்பன்னா அந்த கன்சிஸ்டண்டா நீங்க நல்லா டிசைன் ஃப்ரம் லாகின் டு எண்ட் வரைக்கும் நீங்க வந்து நல்லா ப்ராப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால வந்து நிறைய சேனல்ஸ் வந்து உங்களால வந்து யூசருக்கு வந்து ஓவர் கம் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெலிவர் பண்ண முடியும். ஆனா நான் வந்து லாகின் லாக் அவுட் வேற மாதிரி பண்ணுவேங்க, டேஷ்போர்டு வேற மாதிரி பண்ணுவேன், உள்ள இந்த ஃப்ளோலாம் இருக்குல்ல, டேபிள்ல வந்து நான் பேஜ் நெக்ஸ்ட்லாம் போட மாட்டேன், ஆனா அவன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், ஒரு 100 பேஜ் இருக்குன்னா 100 பேஜ் வரைக்கும் போட்டோம். ஸோ நான் எதையுமே வந்து பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லைன்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய விஷயத்த பேஸ் பண்ணியோ நான் வந்து பண்ண மாட்டேன். அப்படின்னா அங்க யூசர் வந்து ஒரு விஷயத்துக்கும் யோசிக்க வேண்டியது இருக்கும், ஒரு டைம் வந்தாலும் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரீஇனிஷியேட் பண்ற மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் பண்றதுனால நடக்கும். இது யூஐலயும் இருக்கு, யூஎக்ஸ்லயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே யூஐ வேற யூஎக்ஸ் வேறன்றது நீங்க எடுத்துக்கூடாது, ரெண்டுமே வந்து 50-50. ஒரு விஷயத்த நீங்க அப்சர்வ் பண்றீங்கன்னா அது ரெண்டுத்துக்குள்ளேயும் இருந்தா மட்டும்தான் அது கரெக்டா வேலை செய்யும். நான் சொன்ன மாதிரி யூஐ நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு யூஎக்ஸே தெரியாது அப்படிங்கிறதும் பிரச்சனை, எனக்கு யூஎக்ஸ் நல்லா தெரியும் ஆனா எனக்கு யூஐ சரியா பண்ண தெரியாதுங்கிறதும் பிரச்சனை. நான் எப்படி சொல்றேன்னா இட்ஸ் 50-50 கேம்னால நீங்க ரெண்டுத்தையுமே எப்படி பேலன்ஸ்டா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் நீங்க எப்பவுமே யோசிக்கணும். ஸோ மோஸ்டா இந்த வீடியோ பேஸ் பண்ணி நம்ம வந்து டெக்னிக்கல் லேர்னிங் இருக்கு, டிசைன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா முதல்ல கன்சிஸ்டன்சினா என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்குற வீடியோ தான் இது.